தமிழக மக்களே, கிறிஸ்தவ மக்களே, இஸ்லாமிய மக்களே, இந்து சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இயேசு யார் என்ற தலைப்பில் உங்களோட தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறேன். இந்த நாளிலே புதிய ஏற்பாடு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 15ஆம் அதிகாரத்தில் மத தலைவர்கள் இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக இயேசுக்கிட்ட உம்முடைய சீடர்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை ஏன் மீறுறாங்க, கை கழுவாமல் ஏன் சாப்பிட்றாங்க, இதெல்லாம் அசிங்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி குறை சொல்கிறாங்க. இயேசு உங்கள் பாரம்பரியத்தினால கடவுளுடைய கற்பனையை ஏன் மீறுறீங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் காசு கொடுத்தா போதும், ரூபா கொடுத்தா போதும்னு சொல்லிவிட்டு அதோட கடமை தீர்ந்ததுன்னு சொல்கிறீங்க. நிறைய காரியங்களை நீங்கள் மீறி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கை கழுவாமல் சாப்பிட்றது ஒரு குற்றமாக, என்னமோ பெரிய காரியத்தையெல்லாம் மறைச்சிட்டு சின்ன விஷயத்தை குற்றப்படுத்துகிறீங்க. உங்கள் வாயினால் தான் நீ கடவுளிடத்தில் சேர்றீங்க, ஆனால் உங்கள் உள்ளம் என்னை விட்டு தூரமாக விலகிருக்குன்னு கடவுள் சொல்கிறாரு. வெளிப்படையாக பக்தியின் வேஷத்தை போட்டுக்கிட்டு பக்திமான்களை போல காட்டுறீங்க, ஆனால் உண்மையிலே நீங்கள் கடவுளுடைய சிநேகிதரோ மக்களோ பக்தர்களோ கடவுளுக்கு பிரியமானவங்களோ கிடையாது என்று ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, வாயிலிருந்து உள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, உள்ளேருந்து வெளியே வர்றது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. கை கழுவாமல் சாப்பிட்றதுனால தீட்டுன்னு சொன்னதுனால சொல்கிறாரு. அப்போ உள்ளத்திலிருந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டால், கொடிய சிந்தனைகள், விபச்சார சிந்தனைகள், பொறாமைகள், வன்கண்ணு, குலவெறிகள், பொய்கள், இப்படி நிறையா காரியங்கள் உள்ளத்திலிருந்து வாயில் வழியாக அதுதான் மக்களை தீட்டுப்படுத்துது. கை கழுவாமல் சாப்பிட்றதுனால வாய் வழியாக போய் வகுத்தில் போய் ஆசன வழியாக வெளியே போயிடும். அது தீட்டுன்னு சொல்லாதீங்க. அதனால் இருதயம்தான் முக்கியமானது என்பதை கருத்தை அங்கே சொல்கிறார். ஒன்று. ரெண்டாவதாக, ஒரு புறஜாதி கானானிய ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளைக்காக இயேசுக்கிட்ட மன்றாடி வர்றா. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இறங்கும், அந்த பிள்ளை கொடிய வேதனைப்படுகிறா, பிசாசி பிடிச்சி அலக்கழிக்கிறா, உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது இயேசு அந்த அம்மாவை சோதிக்க மௌனமாகவே போகிறாரு. தொடர்ந்து அந்த அம்மா கூப்பிட்டுக்கிட்டே வர்றா. சீடர்கள் ஆண்டவரே, இவ ஓயாமல் சத்தம் போடுறா, அனுப்பி விடுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லைன்னு சொல்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்க புறஜாதிகளை நாய்களாக தான் கருதுவாங்க. அந்த அளவில் புறஜாதிகளை ரொம்ப ஜாதி மதம் பார்க்கக்கூடியவங்க. அந்த வகையில் அந்த அம்மா என்ன சொல்லுது, நாம் இஸ்ரவேல யூதன் தானே, நாம் அவங்க பாணியில் நம்ம பேசும்போது அந்த அம்மாவுடைய விசுவாசம் எப்படி இருக்குது, சோதிப்போம்னு சொல்லி அந்த அம்மாவை சோதிக்கும்படியாக பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாதுன்னு சொல்கிறார். சோதிக்கத்தான் கேட்டார். இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இந்த மாதிரி இந்த பொம்பளைய நாயின்னு சொல்கிறாரு, அந்த பிள்ளைய நாய்க்குட்டின்னு சொல்கிறாருன்னு சொல்லி சிலர் கேலி பண்ணுறது உண்டு, மறுப்பு சிலர் விமர்சனம் பண்ணுறது உண்டு. அது தவறு. இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அப்படிப்பட்டவராக இருந்தால் திரும்ப அந்த அம்மாவை மகளுக்கு சுகம் கொடுத்துருக்க மாட்டார்ல. சோதிக்கும்படி அப்படி சொன்னார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஆகவே அந்த அம்மா தொடர்ந்து அவரை பணிஞ்சிக்கிட்டே வர்றா, சொல்லிக்கிட்டே வர்றா. ஆண்டவரே, உண்மைதான், எஜமான்கள் மேஜையில் சாப்பிடும்போது அந்த ரொட்டி துண்டு கீழே விழுவும் இல்லையா, அந்த துண்டுகளை நாய்க்குட்டி சாப்பிடும்ல, அது கூட என் பிள்ளைக்கு இல்லையா, இறங்குப்பான்னு சொல்லும்போது அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை
இயேசு பாராட்டி, சிறியே நீ ரொம்ப பெரிய விசுவாசமாக இருக்க அப்படின்னு சொல்லி உன் விசுவாசம் பெரிதுன்னு சொல்கிறார். 28ஆம் வசனத்தில், சிறியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்றிருக்கு. அந்த நொடியிலேயே விசுவாசம் பெரிதுன்னு சொல்கிறார். அப்போ அந்த சின்ன விசுவாசத்தை பெருசுப்படுத்துவதற்காக டெஸ்ட்டு, சோதனை, தாமதம் இப்படியெல்லாம் பண்ணுறாரு. அதில் அந்த அம்மா விடாமல் இருந்து ஜெயிச்சிட்டா. நண்பர்களே, நாமும் கூட கடவுளிடத்தில் வேண்டிக் கொள்ளும்போது உடனே கிடைக்காமல் இருக்கலாம், தாமதமாகலாம், நம்மை சோதிக்க வருத்தப்படுத்தலாம் ஆண்டவர். பல வகையான சோதனைகள் நமக்கு வரலாம். கடவுளையே விட்டு போகக்கூடிய அளவில், நம்ம முறுமுறுக்கிற அளவில், ஆண்டவரே வேண்டாம்டான்னு பொறுமை இழக்கிற அளவில் நடக்கும். அதுலேயும் பொறுமையாக இருந்து விசுவாசத்தை விடாமல் தொடர்ந்து கடவுளை நாடி தேடி போய் தொடர்ந்து சாதித்து அது நடக்கணும் என்ற வைராக்கியத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய அற்புதமானாலும் அதிசயமானாலும் கடவுள் செய்வார் என்ற ஒரு காரியம்தான் இந்த நிகழ்வில் நாம் கற்றுக்கொள்கிறோம். அதன் பிறகு சப்பானிகள், ஊமை, ஊனர் எல்லாரையும் இயேசு சுகமாக்குறாரு. எல்லாரும் தேவனை துதிக்கிறாங்க. பாடனால எல்லா ஜனங்களுக்காக சந்தோஷப்படுறாங்க. அப்போ திரும்ப ஒரு அற்புதம் செய்கிறாரு. திரளான ஜனங்கள் வர்றாரு. 3 நாள் அங்கே தங்கியிருக்கிறாங்க. 3 நாள் தங்கியிருந்து பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அற்புதம் நடந்துக்கிட்டு இருக்குது, சுகமாகிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடக்குது. 3 நாளைக்கு பிறகு அவங்க கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் தீர்ந்துருச்சு, பசி ஆகிட்டாங்க. திரும்ப அவங்க கிராமங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை. திரும்ப இயேசு ஒரு அற்புதம் 5 அப்பத்தை 5000 பேருக்கு போச்சிச்ச மாதிரி திரும்ப ஒரு அதே அற்புதத்தை இங்கே செய்கிறார். எப்படி செய்கிறாருன்னா, எத்தனை அப்பங்கள் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு கேட்குறாரு. 7 அப்பங்கள் சொல்கிறாங்க. சில சிறு மீன்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, என்கிட்ட கொண்டாங்க, திரும்ப கொண்டாங்கன்னு சொல்லி அதை ஆசீர்வதிக்கிறாரு. அதை ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களுக்கு பிட்டு கொடுக்க, சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுக்க, ஜனங்கள் சாப்பிட, இப்படியே சாப்பிட்டு ஏறக்குறைய ஆண்கள் மட்டும் 4000 பேர், ஆண்கள் மட்டும் 4000 பேர் சாப்பிட்ருக்காங்க. பெண்களும் பிள்ளைகளும் சேர்க்காம. யூதர்கள் பொதுவாக சேர்க்க மாட்டாங்க. ஆகவே ஒரு பெரிய அற்புதத்தை அங்கே 7 கூடை நிறையா மிச்சம் இருந்தது. 7 கூடை நிறையா இருந்தது. அந்த 7 கூடையும் சீடர்கள் பகிர்ந்து கொண்டாங்க. 4000 புருஷர்கள் சாப்பிட்டாங்க. அந்த அளவில் ஒரு பெரிய அற்புதம் வனாந்தரத்தில் நடக்குது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வனாந்தரத்தில் அற்புதங்கள் நடக்குமா? நடக்கும். இயேசுவை தேடி நாடி போகிற மக்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. மக்களே, இயேசு அந்நிய கடவுளாக, வெளிநாட்டு தெய்வமாக, வெள்ளைக்காரன் சாமியாக தயவு செய்து நினைக்காதீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வவல்லமுள்ள அந்த இறைவன் உலகத்தை ரட்சிக்க இயேசுவை ஒரு ஆட்டுக்குட்டியாக பலியிட, எல்லா மக்களுக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி இயேசுவை அனுப்பினார். இந்த இயேசு எல்லாருக்கும் சொந்தம். எல்லாரையும் இயேசு மன்னிக்கிறார், எல்லாரையும் ரட்சிக்கிறார். அவரை தேடி வந்த யாவருக்கும் அவர் நன்மையை கொடுக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் இந்த இயேசுவை நம்புவோம், அவரை தேடி நாடி வருவோம், அற்புதங்களை பெறுவோம், அதிசயங்களை பெறுவோம், சுக காரியங்களை அடைவதோடு ஆன்மீக நன்மைகளை பெறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.